பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உம்மினூர். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நெத்திலி கருவாடு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவாடு எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நெத்திலி கருவாடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த நெத்திலி கருவாடு. தேவையான அளவு நெத்திலி கருவாடை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண், தூசி, உப்பு எல்லாமே கரைஞ்சி வந்துடும். 2-3 தடவை அதே சுடு தண்ணியில் அலசிட்டு தண்ணி எல்லாம் வடித்து வர மாதிரி இந்த மாதிரி ஹோலாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி ஃப்ரை ஆகி சூப்பராக வரும். இந்த மாதிரி நான் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது என்னென்ன மசாலா சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா எல்லாத்தையுமே. இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இப்படி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து வச்சுருக்கிற மசாலா எல்லாமே நெத்திலி கருவாடோட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கையாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கருவாடு கூட மசாலா படாமல் மிஸ் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவு எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க மசாலாலேயே. இந்த மாதிரி செய்யும் போது நெத்திலி கருவாடோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஊறி நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துருக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு, எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விடாமல் லைட்டாக எண்ணெய் எல்லாமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பியாக வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பி இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு கையளவு கறி லீவ்ஸை நம்ம சேர்த்துக்குவோம். அரோமா சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நம்ம சேர்க்கும் போது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சர்வ் பண்ணுங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவாடு ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணலாம். Until then, take care. Bye bye.